நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற நம்ம நாட்கள் இன்னும் பிஸியா தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல எத்தனை பேருக்கு நம்ம சாரியோ இல்ல தேங்க்ஸோ சொல்ல தவறி இருக்கோம். ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். ரேடியோ 15 உலகத்துக்கு உங்களை வணக்கத்தோட வரவேற்கிறேன். ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. போன எபிசோட்ல ரொம்ப அழகான கதைகளை பார்த்தோம். அவங்க சொல்ல வர தேங்க்ஸ் அண்ட் சாரியா நாம கன்வே பண்ணோம். அதே மாதிரி இந்த எபிசோட்லயுமே அழகான சாரி அண்ட் தேங்க்ஸ் எல்லாம் யாரு யாருக்கு கன்வே பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் வாங்க. ஹே ராகவி, என் பேரு ஷாலினி மூர்த்தி. நான் சாரி சொல்ல விரும்புறேன் என் அப்பாக்கு. இந்த உலகத்துல இப்ப நான் இந்த லெட்டரை எழுதிட்டு இருக்கேன்னா அதுக்கு முதற் காரணம் என் அப்பா தான். ரொம்ப நாளுக்கு அப்புறமா அப்பான்னு என்னோட கை இந்த பேனாவை பிடிச்சு பேப்பர்ல எழுதும் போது மனசுக்குள்ள ஏதோ லேசா வலிக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. இந்த உலகத்துல புனிதம்னு எதை சொல்லுவாங்களோ அதை விட ஒரு படி மேலானது தான். நான் பிறந்தப்போ முதல் தடவை என்னை கையில வாங்கினப்போ எங்க அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ, இன்னைக்கு அவரோட பொண்ணா இந்த சமூகத்துல தலை நிமிர்ந்து நிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன். இது எல்லாம் உங்களால தான்ப்பா. அப்பா, இப்போ நீங்க என் கூட இல்ல, ஆனா உங்களோட ஞாபகமும் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களும் நான் சாவர வரைக்கும் என் கூட இருக்கும். அப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்பா என்னை விட்டு போனீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா நீங்க என் கூட இல்லாதது. இந்த நாட்கள் நீங்க அதிகமா என் கூட பேசினதில்லை, ஆனா நீங்க என்ன பாக்குற அந்த பார்வையிலேயே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் இது வரைக்கும் எந்த ஒரு தப்பான முடிவுகளும் எடுத்ததில்லை, தப்பான வழியிலையும் போனதில்லை. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நீங்களும் உங்க கோபமும் உங்க கண்டிப்பும் தான். என்னை ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்க கோவம் எல்லாம் என்னை நல்லா வளர்க்கணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்திருக்கு. நான் ஒரு முட்டாள். அதை புரிஞ்சுக்காம நான் உங்க மேல கோவப்பட்டு பேசாமலே இருந்துட்டேன். கடைசி வரைக்கும் உங்க கூட பேச முடியாமலே போயிடுச்சு. என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு இங்க யாரு இருக்கா? ஆனா நீங்க அதையெல்லாம் யோசிக்காம ரொம்ப தூரமா போயிட்டீங்க. பஸ்லயோ ரோட்லயோ யாராவது அவங்க அப்பா கூட போறத பார்த்தா எனக்கு உங்க ஞாபகம் தான்ப்பா வரும். அப்புறம் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு நீங்க எங்கேயோ இருந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என் கூடவே தான் இருக்கீங்க அப்படின்னு நான் நினைச்சுப்பேன். ஆமாப்பா, நீங்க என்னை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷமா இப்படிதான் நான் ஒவ்வொரு நாட்களையுமே கடந்துகிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஒரு நாள் அப்படிதான் மொட்டை மாடிக்கு போனேன். மழை ரொம்ப அதிகமா இருந்தது. கண்ணை மூடிட்டு உங்களை ஒரு நிமிஷம் நினைச்சேன். பளிச்சுன்னு சத்தத்தோட ஒரு இடி விழுந்துச்சு. நான் உங்க கூட தாமா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப சாரிப்பா உங்க கூட பேசாம இருந்ததுக்கு. உங்க கூட ஒரு போட்டோ கூட நான் எடுத்ததே கிடையாது. உங்க வாய்ஸை ரெக்கார்ட் கூட பண்ணதில்லை. வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் அப்பப்ப கேட்டாச்சு என் காலம் போயிருக்கும். ஏன் கடவுளே எங்களுக்கு இப்படி ஒரு சாபம்? அடுத்த ஒரு ஜென்மம் வேணும்ப்பா. அதுல நீங்க எனக்கு என்னோட பையனா பிறக்கணும். உங்களுக்கு பட்ட கடனை எல்லாம் அந்த ஜென்மத்துல அடைக்கணும். எல்லாமே ஏன் தப்பு தான். சாரிப்பா. அன்பு மகள் ஷாலினி மூர்த்தி. ஷாலினி அவங்க அப்பாக்கு ரொம்ப அழகா அவங்க எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவங்க சாரியோட இங்க கன்வே பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா இதை பார்த்துட்டு தான் இருப்பாருன்னு நாங்களும் நம்புறோம். ஷாலினி, உங்க ஏக்கங்கள் எல்லாமே இன்னைக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்காக ஒன்ஸ் அகெயின் நாங்க உங்க சாரியை கன்வே பண்றோம். சாரிப்பா. ஷாலினி என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள நீங்க மன்னிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்களும் இங்க நம்புறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஷாலினி, உங்க அப்பா உங்க கூட தான் இருக்காரு. உங்களோட வெற்றிகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்குமே இந்த மாதிரி சொல்ல மறந்த தேங்க்ஸ் அண்ட் சாரி இருந்தா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கான்டாக்ட் நம்பர்லயும் இந்த மெயில் ஐடியிலையும் நீங்க உங்க கதையை எங்களுக்கு ரைட்டப்பாவும் கொடுக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜாவும் சென்ட் பண்ணலாம். பல கதைகளுக்காக பேச காத்துக்கிட்டு இருக்கோம். இது ஸ்டே வித் ரேடியோ 15 வித் மீ ராகவி. நன்றி.